இந்த பழைய படத்துலலாம் தீ குளிப்பாங்கல்ல, ம். அதுக்கு இந்த கேன் தானே எடுத்துட்டு வருவாங்க. இந்த வெள்ளையா இருக்கிறதெல்லாம் வார்ம்ஸ். ஆமா. இந்த வார்ம்ஸர் உங்களுக்கு எடுத்தே காமிச்சிடுறேன். செமையா இருக்குல்ல? ம். இது எனக்கு பிடிக்கும். எனக்கு மொய்னா விட டாஃப்னியா வந்து நிறைய பர்பஸ் யூஸ் பண்ண முடியுதுங்கிறதுனால நான் டாஃப்னியா வச்சிருக்கேன். இப்போ இந்த தண்ணியில பாருங்க. இல்ல மீனுக்கே நம்ம இப்படி தான் கண்ணுக்கு தெரிஞ்சுங்களா உங்களுக்கு? ம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பார்வதி பவன். மறுபடியும் வந்து அபி ஃபிஷ் ரூம் அவரோட ஃபார்மில் தான் இருக்கோம் நம்ம. நீங்கள் லாஸ்ட்டாக ஒரு ஃபார்மில் வந்து என்னென்ன பெட்டாஸ் இருக்குன்றதை நம்ம கவர் பண்ணியிருந்தோம். அதில் எடுத்து பார்த்தீங்கன்னா உயரமாக இருந்திருப்பாப்புல என் கூட பக்கத்தில் நிற்கிறப்ப. இப்பயும் உயரமாகிறேன். ஐயோ தாங்காதுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. மேட்ச் ஆட்டர் பார்த்தீங்களா? இப்படிதான் ஏதாச்சும் போட்டு தான் ஏறுறாங்கப்பா எல்லாரும். இவர் வளர்ந்துருக்காரு, நான் என்ன பண்றது? இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, ஒரு ஃபார்ம்ல ஓரமா ஒரு இடத்துக்கு வந்தேன். பார்த்தா அங்க கல்ச்சர்ஸ் வச்சிருக்காரு. அவர் ஃபார்ம்ல அவர் மீனுக்கு என்னென்ன ஃபீட் பண்ணுவாரோ ஒரு 4 கல்ச்சர் இருந்தது. சரி, இந்த இடத்துல அப்படியே அது என்னென்ன கல்ச்சர்னு பார்த்துருவோம். எப்படி ஹார்வெஸ்ட் பண்ணணும், எப்படி ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணணும், எப்படி கல்ச்சர் பண்ணணும், அது எல்லாமே பார்க்கலாம்ல? எல்லாமே பார்த்துடலாம். கல்ச்சர் பத்தி ஃபுல் இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாம். ரைட், போலாமா? எல்லாத்துக்கும் ஹை. இன்னைக்கு நம்ம 4 கல்ச்சர் வச்சிருக்கோம். இதுதான் நான் ஃபார்ம்ல அதிகமாக யூஸ் பண்றது. இந்த 4 கல்ச்சர் எப்படி செட் பண்றது, என்ன ப்ராப்ளம் வரும், எப்படி மெயின்டைன் பண்றது எல்லாமே பார்க்கலாம். எதுக்கெல்லாம் ஃபீட் பண்ணலாம் எல்லா டீட்டெயிலும் வீடியோவில் பார்த்துடலாம். இது வந்து வினிகரில். இது வந்து நான் அப்படி பாட்டிலில் வச்சுருப்பேன், சும்மா அங்கே ஊற்றி வச்சுருக்கேன். இது வந்து டாஃப்னியா. எனக்கு மொய்னா விட டாஃப்னியா வந்து நிறைய பர்பஸ் யூஸ் பண்ண முடியுதுங்கிறதுனால நான் டாஃப்னியா வச்சுருக்கேன். நிறைய பர்பஸ்னா எந்த மாதிரி ப்ரோ? அடல்ட்டுக்கும் கொடுக்க முடியுது. அடல்ட்டுக்கு நான் இது கொஞ்சம் உற்பத்தி பண்ணாலே நான் நிறைய கையில் கிடைக்குது. அப்படியே குவான்டிட்டி அதிகமாக இருக்கு. மொய்னானா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும், நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி முடிச்சா கம்மியாக இருக்கும். ஓகே. இதில் வந்து இது இருக்கு, அது பேர் என்னது, கிரிண்டல் வார்ம். ஓகே. கம்மியா இருக்கும், உள்ள போய் கோகோபெட்டுங்களா? ஆமா, கோகோபெட்ல கிரிண்டல் வார்ம் வச்சிருக்கேன். இது வந்து மைக்ரோவார்ம். தயிர் சாதம் இல்ல, மைக்ரோவார்ம். தயிர் சாதமான்னு டேஸ்ட் பண்ணி பாருங்க. பார்க்க அப்படிதான் இருக்கு, சாதத்துக்கு தயிர் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஓகே, இது நம்ம வந்து இருக்கிறதுலே சிம்பிளானது மைக்ரோவார்ம், அதுல இருந்தே ஆரம்பிச்சிடலாம். ஓகே. கண்டிப்பா நான் சாப்பிட்றதுக்கு இல்ல, பிரெட் தயிர். ஓகே, இது ஸ்டார்டர் கல்ச்சர். இதை நம்ம வார்ம் எடுத்து வச்சிருவோம். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டர் கல்ச்சர் இல்லாம இங்க இருக்கிற கல்ச்சர் எதனா நம்ம கல்டிவேட் பண்ண முடியுமா ப்ரோ? முடியும், ஆனா வந்து ரொம்ப 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 கஷ்டம். அது இல்லாம மத்த பூச்சியும் வரும். இதுக்கு வந்து உருளைக்கிழங்குல ஓட்டையை போட்டு அது கொண்டு போய் ஈரமான இடத்துல புதைச்சு வச்சு 1 வாரம் கழிச்சு எடுத்தா வரும்பாங்க. ஓகே. இல்ல நான் பண்ணிருக்கேன். எனக்கு என்ன தெரியுமாச்சு, காவால ஒண்ணு குண்டா உருளை ஒரு புழு இருக்கும்ல, அதுதான் வந்தது எனக்கு. நானும் ட்ரை பண்ணேன், எனக்கும் வரல. எனக்கு அந்த வெள்ளையா ஒரு புழு வரும்ல, உருளை அதுதான், அதேதான் எனக்கு வந்தது. நான் ட்ரை பண்ணிட்டு வரல. ஏன்னா பண்ண முடியுங்கிறாங்க சொல்றவங்க, கரெக்டான சோர்ஸான்னு கூட தெரியல. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா பிரெட் எடுத்துக்கிறோம். நான் பாட்டுக்கு ஆர்வ கலர்ல வீடியோவுக்கு முன்னாடியே பிக்க ஆரம்பிச்சிட்டேன். பிரெட் எடுத்துட்டு ஓகே, அந்த ஓரத்துல இருக்க அந்த ப்ரௌன் இருக்குல்ல, அதை நான் பிச்சிருவேன். நீங்க பிக்காமலும் போடலாம். ஏன் நான் பிக்கிறேன்னா அதுல வந்து அதை வந்து நீங்க நைட்டு சாப்பிடுவீங்க இல்ல இல்லையா? இது டாகிஸ்க்கு போயிடும். பட் இது வந்து மேலதான் அந்த பட்டரோ ஏதோ கோட்டிங் கொடுப்பாங்க. ஓகே. அதுதான் ஓவர் ஆயிலா இருக்கும். அது போட்டா எனக்கு என்னமோ கல்ச்சர்ல அதிகமா ஆயில் வர மாதிரி இருக்கும். ஓகே. கத்தி வச்சு வெட்டுவேன். இப்படி பிச்சாலே அழகா அந்த தோல் வந்துடும். இப்போ ஃபுல்லா சைட்ல இருக்கிறத எடுத்தாச்சு. இதை அப்படியே பிச்சு இதுக்குள்ள போட்டுக்கிறேன். மசாலா பண்றீங்க? முடிஞ்ச அளவுக்கு ட்ரையா இருக்கும் போதே நனைஞ்சு விட்டுருவேன் ப்ரோ. இல்ல, எனக்கு மைக்ரோவேவ் பண்றதுக்கு பிரெட் எல்லாம் தேவைப்படும்ன்றதே தெரியாது. ஃபீட் அதுக்கு நீங்க ஆல்ரெடி வச்சில்ல? மைக்ரோவேவ் ட்ரை பண்ணதே இல்லை ப்ரோ. ஆக்சுவலா எனக்கு என்னன்னா, டாஃப்னியா இருந்துட்டா மைக்ரோவேவ்லாம் தேவைப்படாது. பிறந்த நம்ம தொண்டு குஞ்சுங்க வினிகரையில் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் டாஃப்னியா மட்டும்தான். இப்போ நான் இதுல வந்து தண்ணி ஆட் பண்றேன். ஓகே. தண்ணி வந்து பழைய அக்வாரியம் வாட்டர், மெட்ரோ வாட்டர், ஓகே, இல்லைன்னா ஆரோ வாட்டர் கூட ஆட் பண்ணலாம். ஓகே. ஸோ பிரெட்டில் தான் இப்போ நம்ம ஸ்டார்டர் போட்டு இப்போ கல்ச்சர் பண்ணுவோம். தண்ணி அதிகமாக ஊற்றிட்டா இப்படி ரிவர்ஸில் ஊற்றிக்கலாம், பிரச்சனை இல்லை. பிரெட்ல போட்டு தான் நம்ம இப்போ மைக்ரோவேவ் கல்ச்சர் பண்ண முடியும். ஆமாம், பிரெட்ல பண்ணலாம், ஓட்ஸில் பண்ணலாம். ஆனால் எனக்கு வந்து பிரெட்டு தான் ஈஸியாக இருக்கு ப்ரோ. ஈஸி, நல்லா இருக்கு, நல்லா கல்ச்சர் ஆகுதுங்களா? கல்ச்சர் ஆகுது. ஓகே, ரெடி ஆயிடுச்சு. கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது. ஆமா, ரொம்ப தண்ணியா இருக்குன்னா இது வந்து ஹார்டா போறதே சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தண்ணியா மாறிடும். ஓகே, ஓகே. நம்ம போடுறதே வந்து ரொம்ப லிக்விடா போட்டோம்னா கொலகொலன்னு ஆயிரும். இப்ப பிரெட்டை பிசைஞ்சாச்சு. அது என்னது? டப்பா. ஓகே, வெறும் டப்பா. இது ரெண்டுலயும் நான் கொஞ்சம் வச்சுக்கிறேன். This video is sponsored by பார்வதி பவன். சடனா டப்பா இருக்கு, திருப்பி கூட வச்சிருக்கலாம், ஆனா நீங்க வச்சீங்க பாருங்க. டப்பா இருக்கு, இதுதான் டக்குன்னு கண்ணில் பட்டுச்சு. ஓகே.
ஜஸ்ட் வெறும் இதுல ஸ்டார்டர் போட்டா மட்டும் போதுமா? அவ்வளவுதான், ஸ்டார்டர் போட்டா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, ரொம்ப சிம்பிள். எவ்வளவு நாள்ல வந்து கல்டிவேட் ஆகி நம்ம எடுத்து ஃபீட் 1 வீக்ல நம்ம எடுத்து ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு வாரத்துல இதுதான் ஸ்டார்ட் ஆகி ஒர்க் அவுட் நல்லா இருக்கு ரன்னிங் கல்ச்சர். இந்த சைடுல எல்லாம் ஏறி ஓடிட்டு இருக்கு தெரியுதா? ஓகே, இப்போ உங்ககிட்ட ஸ்டார்டர் வாங்குறோம்னா இதுல இருந்து என்ன எவ்வளவு குவாண்டிட்டி தருவீங்க? நான் கம்மியா தான் வரும், இது கம்மியா இருந்தா போதும். நான் வந்து எவ்வளவு நான் வந்து என்னால நிறையவும் கட்டி கொடுக்க முடியும். இது வந்து வாரம் இந்த கல்ச்சர் திருப்பி போட்டு தான் ஆகணும் நான். ஓகே, 2 வாரத்துக்கு ஸ்டார்டர் எவ்வளவு தேவைப்படும்ன்றதை எனக்கு போட்டு காட்டுங்க. ஆக்சுவலா தேவைப்படுறது இந்த அளவு, ஒரு விரல் அளவு தானா? இது போதும். ஓகே, போடுங்க. ஆனா நம்ம வேணும்னா நிறைய போட்டுக்கலாம். நிறைய போட்டா சீக்கிரம் கல்ச்சர் ஆகும்ல. ஆமா, இந்த அளவு போட்டா போதும். இவ்வளவு போதும். ஓகே, 1 வீக்ல கல்ச்சர் ஆயிரும். இப்போ இது ஹார்வெஸ்ட் பண்ணி ஃபீட் பண்றதுனா எப்படி ப்ரோ? இந்த சைடுல ஏறி வந்துரும் ப்ரோ, நல்லா ஏறி வந்துரும். ஓகே, வரத வந்து இருங்க காட்டுறேன். அதை மட்டும் இப்படி வரல வச்சு இப்படி எடுத்துடலாம், இல்ல பட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த தண்ணியில பாருங்க, இல்ல மீனுக்கே நம்ம இப்படி தான் ஃபீட் பண்ணலாம். ஆக்சுவலா இப்போ நான் போட்டு குழப்பிட்டேன், பட் இதுல பாருங்க, இதுல இருக்கும் தெரியுதா? ஒண்ணுமே தெரியல. என் கண்ணுக்கு தெரியுது. எங்க இருக்கு? வார்ம் ஸ்கேல்ல இருக்குங்களா? இல்ல மிதக்குது, நல்ல இருக்கு பாருங்க. தெரியல. இல்ல விடுங்க, வார்ம்ஸ் நான் டப்பாலே காமிச்சிட்டேன். ஓகே, மேல நின்னுட்டு இப்போ ஆக்சுவலா இந்த பிரெட்டோட போடுறதுனால தண்ணில கண்டாமினேட் ஆகாதுங்களா? ஏன்னா குஞ்சுங்களுக்கு தான் நம்ம இந்த மீன். இல்ல இப்ப வந்து இது நான் எடுக்கும் போது கீழே போட்டு சைட்ல எல்லாம் வந்துருச்சு. ஓகே, இது டப்பா ஒரு இடத்துல ப்ராப்பரா வச்சிட்டீங்கன்னா அது மேல ஏறது வெறும் புழுதான் வரும். ஆமா, அதை நம்ம தண்ணியில மிக்ஸ் பண்ணி ஃபீட் பண்ண போறோம். நம்ம பிரெட் மிக்ஸ் ஆகாது. ஓகே, இன் கேஸ் மேல வந்து நீங்க ஃபீட் பண்றது வந்து ஒரு 2 feet டேங்க்னு வச்சுக்கோங்க, ஆயில் கண்டிப்பா மிதக்கும். என்ன மிதக்கும்? ஆமா, அப்ப என்ன பண்ணலாம்னா மேல ஒரு டிஷ்யூவோ துணியோ போட்டு இப்படி எடுத்தீங்கன்னா அந்த ஆயில் வந்துடும். ஓகே, ரைட். அதுவும் வாரத்துக்கு ஒரு தடவை நீங்க எடுத்தா போதும், உங்களுக்கு ஒரு நாள் போட்டதுக்கெல்லாம் ஆயில் வந்துடாது. சரி. ஓகே, சரி ப்ரோ, இது அப்ப ஃபீடிங் காமிச்சிட்டீங்க, ஹார்வெஸ்டிங் காமிச்சிட்டீங்க. ஓகே, இது ஆமா மூடியில வந்து ஒரு சின்ன ஓட்டை போட்டுட்டு. ஓகே, இது வந்து ஸ்பாஞ்சு பாண்டு கிளீன் பண்ணி யூஸ் பண்ணதுனால கொஞ்சம் அழுக்கா இருக்கு. ஓகே, இதை வந்து இந்த ஓட்டையில ஃபில் பண்ணி காத்து போற மாதிரி இருக்கும். வேற எதுவும் பூச்சி போயிடக்கூடாது, ஏன்னா ஒரு பூச்சி ஒண்ணு இருக்கு, அது போச்சுன்னா இந்த ஃபுல்லா இந்த வார்ம்ஸ் போயிட்டு வெள்ளை கலர் புழு ஒண்ணு வந்துடும் ஃபுல்லா. இதை மூடிட்டு இப்ப வெயில் காலம், ஹீட் ஆகாத இடமா வைங்க, சூப்பரா டெவலப் ஆகும். அவ்வளவுதான் இந்த கல்ச்சர். சரி ப்ரோ, ஃபீடிங் மைக்ரோம் எந்தெந்த மீனுக்கு தேவைப்படும்? குஞ்சு முட்டையில இருந்து வர எல்லா குட்டிக்கும் கொடுக்கலாம் ப்ரோ. முட்டையில இருந்து வர எல்லா குட்டிக்கும் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபீடாவே கொடுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபீட்ல இருந்து 1 மாசம் வரைக்குமே இதை கொடுத்து வளர்க்குறாங்க. ஓகே, பட் நான் சஜஸ்ட் பண்றது என்னன்னா ஒரு 2 வாரம், அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்ல ப்ரோட்டீனான ஃபுட்டுக்கு போயிருங்க. அடுத்த ஸ்டேஜ் ஆர்டிமியா போயிருங்க, டாஃப்னியா போயிருங்க. அது இல்லாம இதே கண்டினியூ பண்ணீங்கன்னா growth இருக்கும், ஆனா ஸ்லோவா இருக்கும். குவாண்டிட்டி நம்ம இன்னும் அதிகமா கொடுக்குற மாதிரி ஆயிரும் மைக்ரோம் போக. ஆனா இது வந்து நான் ஃபீட் பண்ணேன்னா அன்னைக்கு நைட் வரைக்குமே இது உயிரோடு இருக்கு. காலையில ஃபீட் பண்ணா நைட் வரைக்கும் உயிரோடு இருக்கு. ஆர்டிமியா வந்து செத்து போகும் சில டைம். கண்டிப்பா சில டைம்ல இல்ல செத்துரும் ஆர்டிமியா. இல்ல உப்பு தண்ணியா இருந்தா வாழுது. போர் வாட்டர் உப்பு அதிகமா இருக்கு, அதுல நைட் வரைக்கும் இருந்துச்சு எனக்கே. ஓகே. சோ இது வந்து உங்களுக்கு நைட் வரைக்கும் உயிரோட இருக்கும். ஓகே, தண்ணியிலே இருக்கும். அப்ப மீன் பொறுமையா கூட சாப்பிட்டுக்கும். ஆனா அதுல நியூட்ரிஷன் வேல்யூ அப்படியே டாஃப்னியா மாதிரி தான், கொஞ்சம் கம்மி. ஓகே. இந்த பழைய படத்துல எல்லாம் தீ குளிப்பாங்கல்ல, அதுக்கு இந்த கேன் தானே எடுத்துட்டு வருவாங்க. இந்த படத்துல யார் தீ குளிக்கிறனாலும் இது வேற உள்ள ப்ரோ, இது வைலன்ஸ் இல்ல. யூடியூப் தமிழில் கூறியதால் வைலன்ஸாக வராது என்று நம்புகிறேன். சரி, அடுத்து போங்க. ஓகே. இப்போ வினிகரில் ஸ்டார்டர் கல்ச்சர் எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். இதான் கல்ச்சரா? ஸ்டார்டர் கல்ச்சர், இதான் ஸ்டார்டர் கல்ச்சர். ஓகே, உள்ள ஈல்ஸ் இருக்குங்களா? ஆமா, ஈல் இருக்கு. இதுல மேலாம் ஏறி வருது. இப்போ வரை வினிகரிலாம் மேல ஏறி வருது, முன்ன வந்ததெல்லாம் அப்படி ஏறி வராது. அப்படியா? இல்லையா, நான் வச்சிருந்த கல்ச்சர்ல ஏறி வரும். அப்படியா? ஆமா, நல்லா மேலேயே தான் இருக்குங்க அதுங்க. பாட்டிலே மேல வினிகரியோட ஹார்வெஸ்டிங் மெத்தடே வந்து அதுங்க ஆக்சிஜனுக்காக மேல. ஆமா, ஆனா மேல தண்ணி டாப் அப் பண்ணி வச்சிருப்போம். இல்ல யூசுவலா மேல வரும். ஓகே, அப்ப ஏன்ட்ட மட்டும் வந்து ஸ்கூல் படிக்கும் போது வச்சிருந்ததுல வரல. வேற எதனா வார்ம்ஸ் வினிகரியிலே இருக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து எப்படி வினிகரில் செட்டப் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் தேவையான பொருள் வினிகரில், ஆப்பிள் சைடர் வினிகரில், நார்மல் வினிகரில். ஓகே, அதுல ஃபில்டர் இருக்கு ப்ரோ, இதுல அன்ஃபில்டர்டா இருக்கும். இது நான் வேற பிராண்ட், இந்த பிராண்ட் தான் வாங்குவேன், இதான் நல்லா இருக்கு. அவருடைய பிராண்ட் ப்ரமோஷன். எவ்வளவு வாங்குனீங்க? அதெல்லாம் இல்ல, காசு வாங்கிட்டான் பாட்டி. இதுதான் இப்ப கிடைச்சது. நானும் சாதி ப்ரோ 2-3 கடை போனோம், ஒரே ஒரு கடையில ஒண்ணு இருந்துச்சு. ரைட், ஆப்பிள் சைடர் வினிகர் ஃபில்டர்டு. ஓகே, ஃபில்டர்டு வேணாம், நீங்க டார்க் கலர்ல இருக்கிறத எடுத்தீங்கன்னா பெட்டரா இருக்கு. இது லைட் கலராகவும் இருக்கு. இதுவும் நல்லா தான் இருக்கும். என்ன ப்ரோ, நம்ம ஸ்டைல்ல கீழே தட்டி மேலே தட்டி தர வேண்டியதான். ஓகே, இப்போ இதில் பாதி ஊற்றிடுறேன்.
இப்போ ரெண்டுத்துலேயும் பாதி பாதி ஆப்பிள் சைடர் வினிகர் ஊற்றியாச்சு, மீதி பாதி தண்ணி ஊற்ற போகிறோம். கல்ச்சர் எதில் பண்ண போறீங்க? இதுலையா? இது ரெண்டுத்துலேயும். ஓகே. ரேஷியோ வந்து பாதி ஆப்பிள் சைடர் வினிகர்னா பாதி தண்ணி யூஸ் பண்ணலாம். 50-50. ஆமாம். இல்லைன்னா 40-60 யூஸ் பண்ணலாம், தண்ணி அதிகமாக்கிக்கலாம். ஓகே. பட் 50-50 யூஸ் பண்ணுறது பெட்டர் இல்லையா? ஆமாம், எனக்கு ரெண்டுமே நல்லா தான் இருக்கு. சரி, தெரிஞ்ச மூஞ்சில் கொஞ்சம் தெரிச்சு விட்ட மாதிரி இருக்கு. இல்லை ப்ரோ, இதில் ஓட்டையாக இருக்கும், பீட்டாக்காக ஓட்டை போட்டு வச்சிருந்தது. ஓகே. அப்படியே மண்ணெண்ணெய் ஃபீல் தான் வருது, வைலேஷன் வராமல் இருந்தால் சரிப்பா. அவ்வளோதான். தண்ணி கொஞ்சம் அதிகமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே. அதிகமாக ஆட் பண்ணால் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ வந்து இது எப்படிக்கா வச்சிடலாம். ஆப்பிள் எடுத்துக்கணும். உன்னால முடியாது என்று ஒரே சொல்லும் நம்பாதே. ரொம்ப நம்பினீங்களா ஆப்பிள் பொழந்துருவேன்னு? இல்லை, இது வர மாதிரி இருந்துச்சு. பண்ணிட்டேன். இந்த கடைசியாக ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணது மட்டும் போடுங்க. ஆஃப் த கேமரால கத்தி வச்சு பாதி வெட்டினீங்களா? சொல்ல மாட்டேன் ப்ரோ. இல்லை, 2லேருந்து 3 பீஸ், ரொம்பலாம் போடணும்னு அவசியம் இல்லை. ஆக்சுவலாக இதை திருப்பி நம்ம ரீகல்ச்சர் பண்ண வேண்டியது வரும் ப்ரோ. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எப்போ ரீகல்ச்சர் பண்ண வேண்டியது வரும்னு? 1 இயர் ப்ரோ. கரெக்ட். ப்ராப்பராக ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தோன்னா இன்னும் கொஞ்சம் டைம் கிடைக்கும். ஓகே. அப்புறம் நான் வந்து இந்த ஃபாரினர்ஸ்லாம் போடுறத பார்த்து இவ்வளோ பெரிய கேனில் செட்டப் பண்ணேன். ஓகே. என்னோட ஃபுல்லாக வினிகரில் தான் இருக்கா? வினிகரில் இருந்துச்சு. அதான் மக்களுக்கு என் அனுபவத்தை ஷேர் பண்ணிடுறேன். இது செம்மையா டெவலப் ஆகுது. ஆனா மைனஸ் என்னன்னா, வாரம் நீங்க இதுல வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே. நான் வந்து ரொம்ப மாசமா யூஸ் பண்ணாம அப்படியே வச்சிருந்து மேல அப்படியே ஆடாடியே செஞ்சு செத்து கீழே விழுந்துருச்சு. ஓகே. நிறைய ப்ரொடியூஸ் ஆகி செத்து உள்ளே விழுந்து இது டோட்டலா கிராஷ் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ ஸ்மெல்லு தான் ஹெவியா வருது. இது ஒர்க் ஆகல. ஸோ பெரிய கண்டெய்னர் இந்த மாதிரி பண்ண வேணாம். 50-50 வினிகரிலும் இதுவும் போட்டேன். எனக்கு ஆக்சுவலா நீங்க வந்து இப்ப ஸ்டார்டரும் சேல் பண்றீங்க. ஆமா. அதனால உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமா தேவைப்படும். ஆமா. பட் நம்ம பிரீட் பண்றோம்ன்றப்ப இந்த மாதிரி ஒரு 2-3 பாட்டில் பண்ணி வச்சுட்டாலே ஒரு பாட்டில் வந்து தாராளமா இருக்கும். ஒரு 2 எதுக்கும் ஒரு சேஃப்டிக்கு ஒரு 2-3 இருந்தா நீங்க வந்து மாசம் ஒரு 5 பேர் பிரீட் பண்ணுவீங்கன்னா ஒரு 2 பாட்டில் போட்டு வச்சாலே போதும். ஓகே. நீங்க அதுக்கு மேல பண்ணுவீங்கன்னா 3 to 4 days குட்டிங்கள அந்த சைஸ் பூஸ்ட் பண்றது 4 நாள் 5 நாள் அதுக்கு மேல இது நீங்க குடுக்குறீங்கன்னா வேற ஃபீட் இல்ல, இப்போதைக்கு காப்பாத்தி பொழைச்சு வச்சிருக்கணுங்கிறதுக்காக நீங்க கொடுக்கலாம். ஓகே. ஆனா பெட்டரான ஃபீடுக்கு மூவ் ஆகிறதா நல்லது. இது வந்து ஒரு லெவலுக்கு மேல அதுக்கு பத்தவே பத்தாது. எவ்வளவு பத்தாது. அந்த மிஸ்டேக்ல நான் பண்ணிருக்கேன். இதெல்லாம் அந்த 3 நாள் சைஸ் பூஸ்ட் பண்ணி அடுத்த ஃபீடு கொடுக்கறதுக்கு தயார் பண்றதுக்கு மட்டும் தான் உதவும். ரொம்ப பெஸ்ட். அதான் இனிஷியல் ஸ்டேஜ்ல. ஸோ இப்போ நம்ம போட்டது வந்து அவ்வளவுதான், முக்காவாசி முடிச்சிட்டோம். இப்போ ஒன்றும் இல்லை, ஸ்டார்டர் கல்ச்சர்ல நான் ஆல்ரெடி எடுத்து. ஸ்டார்டர்ன்றது கரெக்டா எதை மீன் பண்ணுது சொல்லுங்க ப்ரோ. நாலாம் முன்ன மதர் கல்ச்சர்னு தான் சொல்வேன். ஸ்டார்டர் மதர் கல்ச்சர் எல்லாம் ஒண்ணுதான். புழுவுல கொஞ்சம் சோ கொஞ்சம் புழு இருந்தாதான் நம்ம நிறைய உற்பத்தி பண்ண முடியும். ஆமா, அது மல்டிப்ளை ஆயிக்கும். அந்த கொஞ்சம் புழு வேணும் நம்ம ப்ரோவை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஆமா, நீங்க சொன்னீங்கன்னா இந்தியா ஃபுல்லா அமுச்சு விட்டுட்டு இருக்கேன். ஓகே. இது வந்து ஒரு 4 கல்ச்சர் போற அளவுக்கு நான் அமுச்சு விடுவேன். இந்த ப்ரோ வந்து ஃபைட்டர் ஃபார்ம் வச்சிருக்காரு. அதோட பாத்தீங்கன்னா கல்ச்சர்ல தான் பிஸியா போயிட்டு இருக்காப்ல. ஆமா, முடிஞ்ச அளவுக்கு கல்ச்சர் நானே ரெடி பண்ணி ஃபார்மை வந்து ஃபார்முக்குள்ளேயே தேவையானது ரெடி பண்ணிக்க பாக்குறேன் நான். ஓகே. ஏன்னா அதான் ஃபியூச்சர். அவ்வளவுதான் ஃபீட் ரெடி பண்றது. இப்போ நான் ஊத்துனதுலயே வந்து 20-30 ml ஊத்திருப்பீங்க. லட்சக்கணக்குல புழு இருக்கும் இதுலயே. ஓகே. இதுவே அதிகம். நீங்க இவ்வளவு கூட கொடுக்கணும்னு இல்ல, வினிகரில் வந்து சூப்பரா டெவலப் ஆகும். ஓகே. இப்போ ஃபீட் ஊத்தி வச்சுட்டேன், நாளைக்கு எடுத்து ஃபீட் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா இல்ல, இது 1 வாரம் ஆகும். 1 வாரம். அது மைக்ரோவாமுக்கு அதுதான். மைக்ரோவாம் என்னன்னா இதை விட கவுண்ட் அதிகமா இருக்கும் உங்களுக்கு. அப்படியா? ஆமா, ஃபார்ம்ல பண்றீங்க நீங்க வந்து ஒரு 20 பேர் 50 பேர் பிரீட் போடுறீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோவாம் வந்து எடுக்க வந்துகிட்டு இருக்கும். ஓகே. மைக்ரோவாம் உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். வினிகரில் கூட நீங்க பண்றோம்னா வீட்ல பண்றவங்க ஒரு பாக்ஸ் வச்சுக்கிட்டாலே மைக்ரோவாம். வினிகரில் ஒன்ஸ் கல்ச்சர் பண்ணிட்டோம்னா அவ்வளவு சீக்கிரத்துல கிராஷ் ஆகாது. நமக்கு தொல்லையும் கொடுக்காது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சது. ஃபீட் அதுக்கு போட தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை, அப்படியே வச்சிரலாம். இதோட மிகப்பெரிய அட்வான்டேஜ் அது என்னன்னா, ஒரு கல்ச்சர் பண்ணி வச்சு நீங்க பாட்டு கேஷுவலா இருக்கலாம். மைக்ரோவாம் நீங்க 2 வாரத்துக்கு ஒரு தடவை ரெடி பண்ணியே ஆகணும் கண்டிப்பா, இல்லைன்னா கிராஷ் ஆயிரும். ரீகல்ச்சர் பண்ணுவா திரும்ப. ஆமா, திருப்பி அந்த இருக்கிற கல்ச்சரை ஸ்டார்டரா எடுத்து புது கல்ச்சர் போவோம். அதெல்லாம் சொல்லவே இல்லை நீங்க. ஓகே. இது நம்ம வருஷத்துக்கு வரைக்கும் இதே நம்ம ரீகல்ச்சர் பண்றது பெட்டர் ப்ரோ. ஆமா, வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணிருங்க. சேஃப்டிக்கு 2-3 கல்ச்சர் வச்சுக்கோங்க. இது என்னன்னா
முன்ன ஒரு மெத்தட் பண்ணிட்டு இருப்போம். இதெல்லாம் மேலே ஏறி வர வந்து இந்த ஃபில்டர்ல யூஸ் ஆமா ஹார்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லல. ஆமா ஹார்வெஸ்டிங் சொல்லிடுறேன். இதை வந்து ஹார்வெஸ்ட் பண்றதுக்கு நெக் நீட்டமா இருக்க டியூப்ல ஆமா ஃபில்டர் ஸ்பாஞ்சு இல்லைன்னா சரக்கு பாட்டில பண்ணுவோம். கரடி பொம்மை உள்ள இருக்கிற அந்த பிளாஸ்டிக் ஸ்பாஞ்ச் இருக்கும்ல, அதை டைட்டா திணிச்சு மேல தண்ணி ஊத்தி வைப்போம், ஏறி வரும். ஆமா இது பழைய மெத்தட். ஆனா அதுல ஏறி வரப்ப கொஞ்சம் தான் ஏறி வருது. ஆமா அது வந்து கொஞ்சம் டஃப்பா இருக்கு. அது நம்ம ஸ்பாஞ்ச் எப்படி வைக்கிறோம்ன்றத பொறுத்து. ஆமா தண்ணி சில டைம் மிக்ஸும் ஆயிருது. அதெல்லாம் வந்து வராம இருக்கணும்னா ஈஸியாவும் பெட்டரான மெத்தடா நான் இதை பாக்குறேன். இது சொல்லிடுறேன். இதுல வந்து துணியை போட்டு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிருங்க. இதுக்குள்ளேயும் பூச்சி போகும். ஃப்ரூட் ஃப்ளைன்னு சொல்லிட்டு ஒரு பூச்சி உள்ள போய் செத்து போய் உள்ள ஃபுல்லா இதாயிரும். ஸோ அது நீங்க ரெடி பண்ண உடனே இப்படி ஒரு துணியை வச்சு ரப்பர் பேண்ட் போட்டுற வேண்டியதான். அவ்வளவுதான், இந்த கல்ச்சர் முடிஞ்சு. அப்படியே தூக்கி கொஞ்சம் வெயில் அடிக்காத டார்க்கா இருக்கிற இடத்துல வச்சீங்கன்னா இன்னும் பெட்டரா கல்ச்சர் ஆகும். கொஞ்சம் சில்லுன்னு இருக்கிற இடத்துல வச்சா. இப்போ ஹார்வெஸ்டிங்குள்ள போவோம். இதுதான் நியூ மெத்தட். இது நியூ மெத்தட்ல இதுவே நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால இருந்து பண்ணிருக்குது. ஃபில்டர் பேப்பர்ஸ், இந்த மாதிரி பேப்பர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபில்டர் பேப்பர்னா எப்படி இப்போ காட்டுங்க? சும்மா பேப்பர் அவ்வளவுதான். ஆமா பேப்பரு, ஆனா ரொம்ப ஃபைனா ஃபில்டர் பண்ணும். நான் பண்ணையில யூஸ் பண்ற நைஸ் நெட்ல கூட இதை ஃபில்டர் பண்ணி பார்த்துட்டேன். இது அதுல கூட நிக்க மாட்டேங்குது, இது ரொம்ப ஃபைன். அதனால இந்த மாதிரி ஃபில்டர் பேப்பர்ஸ் நீங்க போலாம். இது ஒரு பாக்ஸ் வந்து 100 பீஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து 300 சம்திங் வரும். 300 குள்ளதான். கொஞ்சம் நல்ல செலவாதான் இருக்கு, செலவுக்குது. இல்ல உங்களுக்கு ஒரு பீஸ்க்கு 3 ரூபா. நீங்க ஒரு பஞ்சு வச்சு பண்றது செலவே இல்ல, நமக்கு செலவே இல்ல, ஒர்க் அதிகம். இது வந்து உங்களுக்கு இன்னும் வந்து வினிகரில் மிக்ஸ் ஆகாது, உங்களுக்கு pH சேஞ்ச் ஆகுது. குட்டி தொட்டியில பண்ணி எப்படி எனக்கு பண்ணி காட்டுங்க. ஓகே, இப்போ பேப்பர் எடுத்துட்டு சும்மா அப்படியே மடிச்சு வடிகட்டி வச்சுட்டு அதை வச்சு ஓப்பன் பண்ணிட வேண்டியது. ஓகே, வடிகட்டி இதை வந்து லைட்டா அப்படி ஒரு இது பண்ணிட்டு அவ்வளவுதான். எவ்வளவு நேரம் இது விடணும்? எனக்கு கீழே டிராப்ஸே வரல. ஆமா, கொஞ்சம் ஸ்லோ தான். இனிஷியலா அந்த பேப்பர் ஊற வரைக்கும். இது ஊறி கீழே போயிடுதுன்னு வச்சுப்போம், நம்மளோட வினிகர் எல்லாம் போயிடுதுன்னா ஹீல்ஸ்லாம் மேல பேப்பர்ல இருக்கும். அதை வந்து நம்ம இப்ப எடுத்து காட்டுறோம். இது கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் தான். நீங்க வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ட்ரைன் ஆயிருக்கும். இப்போ எவ்வளவு வந்திருக்கு? கொஞ்சம் இருக்கா? இன்னும் ஒரு 4 டிராப் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்க இருக்கிற கிளீனான வாட்டரை ஒரு 2 டிராப் இதையும் ஊத்திட்டு இன்னும் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். ஓகே, மேல இருக்கிற வினிகர் ஃபுல்லா எடுத்துடலாம். உங்களுக்கு வந்து அந்த மெத்தட்ல என்னன்னா நீங்க நைட் வச்சு காலையில எடுக்கணும். இதை ஊத்தி வச்சுட்டு நீங்க அதுக்கப்புறம் போய் ஃப்ரைஸ் ஊத்து பார்த்துட்டு இருக்கலாம். நம்மளா ஃப்ரைஸ் வளர்க்குறோம். 5 to 10 minutes ஆகுது. 5 to நீங்க ஊத்துற குவான்டிட்டி பொறுத்து. இப்போ ஆனது ஒரு 4 minutes ஒன்றுமா இருக்கும், அவ்வளவுதான். ஆமா, நம்ம ஃப்ரைஸ் ஊத்து பார்த்து என்ஜாய் பண்றதுக்கு நமக்கு டைம் சல்லுன்னு போயிடும். ஓகே, இப்போ இதுல இருக்க தண்ணி எல்லாமே ட்ரைன் ஆயிடுச்சு, எடுத்துட்டேன். இப்போ வந்து இதை அப்படியே நான் ஊற்றி வச்சிருக்கோம். இந்த தண்ணியை திருப்பி கல்ச்சருக்குள்ள ஊற்றிடுவோம் நம்ம. இதை எடுத்து இதில் அப்படி ஒரு முக்கி. இப்போ என்னன்னா இந்த பேப்பர்லயும் வந்து வினிகர் இருக்கும் இல்லையா? இல்ல, மோஸ்ட்லி வந்துடும். நீங்க தண்ணிக்குள்ள வச்சீங்கனாலே அதுவே விகில் ஆகுது இல்ல. ஓகே, இல்ல வினிகர் ஈல்ஸ் வந்துடும். வினிகர் சொல்றேன், வினிகர் பேப்பர்ல இருக்கிறது பார்ட்டிகல்ஸ் கொஞ்சமா இருக்கலாம். ஆனா மோஸ்ட்லி பேப்பர்ல இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஊத்தி நம்ம ஃபில்டர் பண்ணிட்டோம்னா சுத்தமா வினிகர் காட்டுறேன் பாருங்களேன். ஒரு நல்ல கல்ச்சரும் சுமாரான கல்ச்சரும். இது நல்ல கல்ச்சர். இது ரொம்ப வருஷம் ஆனது. ஆனா ப்ராப்பரா இது பண்ணிட்டே இருந்தேன், ஹார்வெஸ்ட் பண்ணிட்டே இருந்தேன். தண்ணி தெளிவா இருக்கும் கொஞ்சம். இது வந்து பழைய கல்ச்சர் ஆயிடுச்சு. இது வந்து அந்த ஸ்பாஞ்ச் மெத்தட்ல தான் எஃபெக்டிவா இருக்கும். உங்களுக்கு மங்கலா இருக்கும், கீழே வந்து அந்த ஸ்லக் அதிகமா இருக்கும், குப்பை இருக்கிற மாதிரி. அது ரொம்ப பழசாயிடுச்சு. இது ஆரம்பிச்சு 1.5 வருஷம் ஆச்சு. ஒரு வருஷத்துக்கு மேல கல்ச்சர்னா பாக்குறதுக்கு குவாலிட்டியா தெரியுது. ஆமா, நீங்க எடுக்க எடுக்க அந்த தண்ணி தெளிவா இருக்கும். ஓகே, நீங்க ப்ராப்பரா எடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா மேல நோக்கி தான் ப்ரோ போகுதுங்க. ஆமா ப்ரோ, கண்ணுக்கு தெரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா இது போட்டா இதுவே 1 வாரம் ஃப்ரைஸ் டேங்க்ல இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவு குவான்டிட்டி இருக்கு. இது குவான்டிட்டி நிறைய இருக்கும். ஆனா வளர்ந்துருச்சுன்னா எனக்கு சுத்தமா பத்தாது. ஏன்னா இப்ப இருக்கிற எல்லா வாட்டிலையும் நீங்க வடிகட்டினீங்கன்னா கூட இந்த மூடி அளவு கூட புழு இருக்காது. ஆமா ஆமா, அதனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வேற ஃபீடுக்கு மாத்தணும். ஓகே, அதான் அந்த இனிஷியல் சைஸ் பூஸ்டிங்க்கு இது. ஆமா, அவ்வளவுதான், சிம்பிள். மைக்ரோவும் அதே மாதிரியா? மைக்ரோவும் அதே தான் ப்ரோ. மைக்ரோவும் வந்து நான் என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு நாள் ஆர்டிமியா, ஒரு நாள் மைக்ரோ மாத்தி மாத்தி கொடுக்கலாம் நீங்க. ஓகே, மீன் வந்து சாப்பாடு இல்லைன்னு சண்டையும் போட்டுக்காது. அதே சமயம் உங்களுக்கு ஓரளவுக்கு பேலன்ஸா நீங்க கொண்டு போகலாம். ஆர்டிமியா செலவு குறைக்கணும்னா நான் சொல்றேன், டெய்லி ஆர்டிமியா போட்டா செம ரிசல்ட் இருக்கும். ஸோ அவ்வளவுதான், இது ரொம்ப சிம்பிள்.
ஆனா ரொம்ப ஒரு வாட்டி செஞ்சுட்டா உங்களுக்கு அடுத்த ஒரு வருஷத்துக்கு வேலை இல்லைங்கிறப்ப எவ்வளவு ஈஸியா இருக்குல்ல. ஓகே. இல்ல என்னைய பொறுத்த வரைக்கும் இல்ல ப்ரோ. ம். ஆர்டிமியாவை ஃபீட் பண்ணோம்னா ஒரு சில ஃபிஷ்ஷால ஃபர்ஸ்ட் ஃபீடா எடுக்க முடியல. ஆமா. ஸோ நமக்கு கவுண்ட் குறையுது. ம். நமக்கு ஒரு 50 மீன் வர இடத்துல ம். 25 மீன் தான் பொழைக்குது. ம். இதே நம்ம ஃபர்ஸ்ட் ஃபீடா வினிகரில் கொடுத்தோம் அப்படின்னா 50 மீன் வர இடத்துல ஒரு 40 மீன் பொழைச்சிருது. ஆமா. ஸோ இன்னும் கொஞ்சம் கவுண்ட் நல்லா வருது ஃபர்ஸ்ட் ஃபீடா ஆர்டிமியா வினிகரில் வினிகரில் கொடுக்குறப்ப. நான்லாம் வினிகரில் கொடுக்குறப்ப நான் பார்த்துருக்கேன். ஃப்ரைஸ் வந்து நல்லா சாப்பிடுது. ஸோ அதான் அந்த ஃபர்ஸ்ட் ஃபீடுக்கு பெட்டர். அதுக்கப்புறம் ஆர்டிமியா அதை பெரிய டேங்க்ல மாத்துறதுக்கு முன்னாடி இல்ல வேற எதுக்கு மாத்துறதுக்கு முன்னாடி வினிகரில் கொடுத்து ஃபீடுக்கு ட்ரெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாத்தலாம். ஏன்னா அந்த வீக்கா இருக்க ஃபிஷ் எல்லாம் கண்டிப்பா முதல் ஃபீட் எடுத்து சர்வே ஆனதான். அடுத்ததா நம்ம கிரெண்டல் வார்ம் பார்க்க போறோம். கிரெண்டல் வார்ம்ல வந்து அடுத்த வாரம் பார்க்க போறோமா? அடுத்ததா. ஓகே. என்ன இதுக்குள்ள ஏதோ முளைச்சிட்டுலாம் இருக்கு, எப்படியோ விதை பயிற்சியா இருக்கு. இதுல இந்த வெள்ளை கலர்ல இருக்குது தெரியுதா? இப்ப தெரியுதா நவருது? அதான் கிரெண்டல் வார்ம். இதுல இப்ப எவ்வளவு இருக்கு பாருங்க. இது ஹார்வெஸ்ட் பண்ணோன்னா என்னன்னா அதுக்கு ஃபீட் பண்ணும்போது மேல ஒரு கவர் போட்டு வச்சிடணும். ஓகே. இந்த வெள்ளை இருக்கிறதெல்லாம் வார்ம்ஸ். ஆமா, இந்த வார்ம்ஸ் நான் உங்களுக்கு எடுத்தே காமிச்சிடுறேன். ஹார்வெஸ்டிங் எனக்கு அப்புறம் சொல்லுங்க, எப்படி இதை கல்ச்சர் பண்ணணும். நான் ஹார்வெஸ்டிங்கை காமிச்சிட்டேன்னா பாக்கிறதுக்கு புழு எப்படி இருக்கும், என்ன சைஸ் இருக்கும்னு தெரிஞ்சிடும். இதான் ஹார்வெஸ்டிங். அவ்வளவுதான் ஹார்வெஸ்டிங். ஓகே. இந்த கவர்ல புழு ஏறுறதுக்கு நம்ம டாக் ஃபுட் வைக்கணும், கரெக்ட்டுங்களா? ஆமா, செமையா இருக்குல்ல. இது எனக்கு பிடிக்கும், ஏன்னா வந்து நல்லா விசிபிளா இருக்கு. ஓகே. நீங்க குட்டியில இருந்து அடல்ட் வரைக்கும் கொடுக்கலாம். குஞ்சுகள் கொடுக்கலாமா? கொடுக்கலாம். என்ன ஏஜ்ல இருக்க குட்டிகள் கொடுக்கலாம்? 1 மந்த் ஆயிடுச்சுனாலே கொடுக்கலாம். 1 மந்த், அது கொஞ்சம் பெரிய மீனாச்சே. ஆமா ஆமா, அதுல வந்து அடல்ட் வரைக்கும் கொடுக்கலாம். கீழே சேர்ந்துருச்சுன்னா அப்படி கொத்து கொத்தா கூட. டாக் ஃபுட் எல்லார்ட்டையும் இருக்காது. ஃபிஷ் ஃபுட் வச்சு ட்ரை பண்ணிருக்கீங்களா நீங்க? ஃபிஷ் ஃபுட் வச்சு ட்ரை பண்ணிருக்கேன். அது கொஞ்சம் கஷ்டம். அது வந்து கொலகொலன்னு ஆயிரும். கொலகொலன்னு ஆயிரும். ஆமா. அது எப்படின்னு சொல்லுங்க. கவர் போட்டுரும். கவருக்கு மேல வந்து நம்ம டாக் ஃபுட் வைக்கணும். இல்ல, கீழே. கவர் கீழே வச்சுட்டு மேல. நான் அது வந்து உங்களுக்கு லாஸ்டா காட்டுறேன். இப்ப நம்ம கல்ச்சரை போடுறதுல ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஓகே எண்ட்ல திருப்பி ஹார்வெஸ்ட் எப்படின்னு காட்டுறேன். இப்போ உங்களுக்கு அந்த புழு இப்படிதான் இருக்கும். கண்ணுக்கு நல்லா விசிபிளா இருக்கும். எல்லா மீனுக்கும் கொடுக்கலாம். கப்பி குஞ்சுல இருந்து பெரிய மீன் வரைக்கும் போகலாம். ஆமா, கப்பி குட்டில இருந்து சாப்பிடும். மாலிஸ் முட்டையில இருந்து வரதெல்லாம் 1 மாசம் கழிச்சு ஃபீட் பண்ணலாம். ஓகே. இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் தேவைப்படுறது கொக்கோ பிட். இங்கதான் வச்சிருக்கேன். அதான் அங்க இல்லாம மட்டும் இருந்திருக்கட்டும். இது வந்து பிரிக்கா கிடைக்கும், இல்லன்னா இந்த மாதிரி லூஸ்ல கிடைக்கும். ஓகே. நான் பிரிக்கா வாங்கி இப்படி தண்ணியில ஊற போட்டு எடுத்து வச்சிருக்கேன். ஓகே. நர்சரியில எல்லாம் உதிரையாக்கிட்டீங்க தண்ணியில போட்டு. ஆமா, இது ஃபிஷ் நெட்டை வச்சு வடிக்கிட்டு எடுத்துட்டேன். ஓகே. இது வந்து நர்சரியில எல்லாம் கிடைக்கும், செடி கடையில. ஆமா, எங்க வாங்குறதுன்னு தெரியலனா. எனக்கெல்லாம் நர்சரி இருந்தீங்கன்னா நான் ஸ்கூல்ன்றேன் நானு. அப்படி இல்லைன்னா நீங்க வந்து மண்ணில் தேவைப்படுமா கொக்கோ பிட்? நான் 3 பாக்ஸ் போட போறேன் இன்னைக்கு. ஓகே. அதனால இவ்வளவு குவாண்டிட்டி. ஆமா, பெரிய பாக்ஸ் போட்டீங்கன்னா தேவைப்படும். நான் பெரிய பாக்ஸ் வச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு பாக்ஸ் மாத்தாம வச்சிருக்கலாம். ஓ அப்படியா? ஓகே. அப்ப இதை ரீகல்டிவேட் பண்ணணும்னா எவ்வளவு நாளைக்கு ஒர்க் பண்ணணும்? ரீஸ்டார்ட் பண்ணணும்னா உங்களுக்கு ஓவர் ஆகி புழு வேற வரதுக்கு முன்னாடி மாத்திடணும். வேற புழு? ஆமா, ஒரு நாளைக்கு இந்த ஒரு பாக்ஸுக்கு வந்து நான் 3 பீஸ் போடுறேன் டாக் ஃபுட். ஓகே. அது எப்ப 4 5 போகுதோ நம்ம மாத்தி ஆகணும். இல்லன்னா ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டே நிறைய புழு வந்துட்டாவா? புழு அதிகமாயிரும். இன்னொன்னு இந்த கொக்கோ பிட்டோட ஷேப் போய் இவங்களுக்கு அப்ப டெய்லி டாக் ஃபுட் போடணும். டெய்லி போடணும். அப்ப நம்ம இதுக்குன்னே டாக் ஃபுட்டே வாங்குற மாதிரி இருக்கும். கண்டிப்பா ஒரு நாளாச்சும் போடணும். நமக்கு டாக் ஃபுட் செலவு கூட கம்மி தான். எனக்கு கிலோ 50 ரூபா அந்த மாதிரி எல்லாம் லூஸ்ல கிடைக்கும். கிலோ 50 ரூபாய்க்கு இருக்கா? லூஸ்ல கிடைக்கும். நமக்கு இதுக்குங்கிறதுனால கொஞ்சம் பழைய ஸ்டாக்கே போடலாம். நமக்கு அது தேவை, சாப்பிட்டு அது புழு வந்தா போதும். ஆமா. இப்ப வந்து இது ரொம்ப ட்ரையா இருக்கு. நான் ரொம்ப நாள் இது அப்படியே வச்சிருந்தேன். சோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஓகே தண்ணி ஆட் பண்ணிக்க போறோம். இந்த மாதிரி ஆட் பண்ணலாம். ஓகே. அவ்வளவுதான். ஈரப்பதம் ஆயிடுச்சு. ஈரப்பதம் ஆயிடுச்சு. ஈரப்பதம் எப்படி இருக்கணும்னா உங்களுக்கு வந்து புளிஞ்சா தண்ணி வர அளவுக்கு இருக்கணும். சும்மாவே சொதன்னு இருக்க கூடாது. ஆனா புளிஞ்சா தண்ணி வர அளவுக்கு இருக்கணும். இப்ப இருக்கா? பவர் காட்டுறீங்க. கையில நடுகுது. கை நடுகுது. கை நடுங்குதுன்னா இப்ப நான் வந்து 3 பாக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பாக்ஸ்ல நான் கல்ச்சர் போட்டு வைப்பேன். இப்ப பார்சல் அனுப்புறவங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸ்ல நான் அதை காட்டுறேன். ஓகே. முக்காவாசி டப்பா நம்ம ஃபில் பண்ணிடலாம். அவ்வளவுதான். லெஃப்ட் கையில என்ன ப்ரோ வச்சிருக்கீங்க? என்ன ப்ரோ? லெஃப்ட் கையில என்ன இருக்கு? ஒண்ணும் இல்ல. ஓகே ஓகே. இது என்னன்னா நீங்க வைக்கிற ஹைட் குறையும் போ ஏன்னா அது கொஞ்சம் மக்கிரும்.
கொக்கோ பீட். அப்படி அப்ப நல்லா உயரமா வச்சிடலாம் இருக்கிறப்ப. அது உங்களுக்கு எப்படியும் 6 மாசத்துக்கு அப்புறமேட்டு தான் இதாகும், வீணா போகும். வீணா போகும். ஓகே, அப்ப ஃபீடு மட்டும் இதுல செலவு. ஆமா, ரெகுலரா புழு எடுத்துறணும். ஃபீடு கூட மேட்டர் கிடையாது. என்ன கேட்டா வேலை டெய்லி நீங்க வந்து இதுக்கு ஃபுட் வைக்கணும். பொடி பசங்களை வச்சு வசிப்பேன். ஓ ஆமா, நீங்க வந்து பெரிய டாக் இதே வாங்குனீங்க, பேக்கெட்டா வாங்குனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பென்சிவா இருக்கும். ஓகே, நீங்க வந்து பெட்டர் இந்த மாதிரி டாக் ஃபீட் இல்ல கேட் ஃபீடா இருந்தாலும் ஓகே தான். கேட் ஃபீடும் அந்த அளவுக்கு நல்லா இல்ல ப்ரோ. நல்லா இல்ல, டாக் ஃபீட் மட்டும் தான். ஆமா, ஆனா இது அநியாயமா தான் இருக்கு. ஸ்பெசிபிக்கா சொகுசா இந்த புழுங்க இதான் திங்கன்னு இருக்கு. இது நல்லா வருது டாக் ஃபுட்டுக்கு. டாக் ஃபுட் வந்து ஸ்டார்டிங்ல என்ன பண்ணிருந்தோம்னா, இப்போ நான் இங்க கொஞ்சம் டாக் ஃபுட் வச்சிருக்கேன். ஓகே, கையில. இது ஸ்டார்டிங்ல நான் என்ன பண்ணுவேன்னா தண்ணியில ஊற வச்சுட்டு பிச்சு பிச்சு போடுவேன். ஓகே, பட் இப்போ நம்ம பண்றது, இப்போ நான் என்ன பண்றேன்னா நுணுக்கிட்டு பவுடரா போட்டுருவேன். ஓகே ஓகே, இதுல வந்து ஃபீட் பண்றப்ப அப்படி போட்டுக்கலாம். பட் நம்ம ஹார்வெஸ்ட் பண்றப்ப முழுசா தானே போடணும். ஹார்வெஸ்ட் பண்றப்ப இல்ல புரியல, திருப்பி. ஹார்வெஸ்ட் பண்ணுவோம்ல, அப்ப பீஸ் சின்ன போடுவீங்களா முழுசா போடுவீங்களா? இல்ல நான் பீஸா தான் போடுவேன். ஏன்னா நம்ம பீஸ்லயே பெரிய பெரிய பீஸ் இருக்கும்ல, அது மேல அந்த கவரை வச்சிருவேன். ஓ சரி சரி சரி, இது மூடிரும் கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுல வார்ம் வந்து இந்த வெள்ளை கலர்ல தெரியுதா கிளியரா? அது ஆல்ரெடி காமிச்சிட்டீங்க ப்ரோ நீங்க. அதை அப்படியே எடுக்கிறோம். எடுத்து இதுல கொஞ்சம் ஓகே, இந்த இது கொஞ்சம் இதுல கொஞ்சம், இதுல என்னன்னா வார்ம்ஸும் இருக்கும், எக்கும் இருக்கும். ஓகே, அதனால இது முட்டை வந்து வெள்ளை வெள்ளையா ரொம்ப குட்டி குட்டியா இருக்கும். இப்ப இதே நான் காட்டுறேன். இதை தான் ஸ்டார்டர் கல்ச்சர், இதுல இருந்து தான் நம்ம அனுப்புவோம். கஸ்டமர்ஸ்க்கு அனுப்புறது இந்த பாக்ஸ்ல தான் அனுப்புறேன். ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்படி குத்து மதிப்பா அள்ளுவோம், அள்ளி இப்படி வச்சிருவோம். ஓகே, இதுல இருக்க வார்ம்ஸ் செத்து போனாலும் போயிடும் கஸ்டமர்ட்ட வர டிராவல் பண்றப்ப. ஆமா, ஆனா எக்ஸ் வந்து நல்லா இருக்கும். ஓகே, சோ வந்து வந்த உடனே அதை எடுத்து நம்ம கல்ச்சர் ஆமா, உள்ள எதுவும் இல்லைன்னு நினைச்சிடாதீங்க, உள்ள இருக்கு. நீங்க வந்து இது மாதிரி வச்சுட்டு இதுல ஹோல் போட்டு ஸ்பாஞ்ச் வச்சுட்டு ஓகே, நீங்க வந்து கொஞ்சமா போடணும். வரப்ப வந்து ரொம்ப கம்மியா ஃபீட் பண்ணி புழு 1-2 வரதை பார்த்துட்டு போக போக இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் நம்ம. ஓகே, பல கல்ச்சர் இது முடிஞ்சிருச்சுங்களா? அதே மாதிரி ஓட்டை போட்டு துணி போட்டு. ஆமா, அதே மாதிரி ஓட்டை போட்டு ஸ்பாஞ்ச் இந்த மூடியில வச்சிருக்கேன் பாத்தீங்களா? ஓகே, ஸ்பாஞ்ச் இதுல வச்சிருக்கேன் பாருங்க. ரைட், இந்த மாதிரி வச்சிரணும் ஏர் ஃப்ளோக்காக. இது நீங்க வந்து ஒரு பீஸ் பெருசா மூடியே போடாம வெறும் துணி போட்டு ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாமா? இல்ல பண்ணக்கூடாது, டக்குன்னு காஞ்சிரும். ட்ரை ஆயிருமா? ஆமா, ட்ரையே ஆகக்கூடாது. இது ஈரம் இருந்துகிட்டே டெய்லி பண்ணணுமா? டெய்லி ஸ்ப்ரே பண்ணணும். ஃபீட் போடுறப்பல பண்ணணும். ஃபீட் போடுறப்ப. ஓகே, ஸ்பாஞ்ச் திணிச்சாச்சு. இந்த மாதிரி திணிச்சு வச்சிட வேண்டியதுதான். இப்போ டாக் ஃபுட் நுணுக்கிறத இப்படி போட வேண்டியதுதான். அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி போட்டு விட்டுறணும். அது என்ன காரணம் ப்ரோ நுணுக்குனது நம்ம போடுறதுக்கு? இப்போ நம்ம ஃபுல்லா ஒரு பீஸ் எடுத்து இங்க வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது ஊறி பெருசா வேற ஆயிரும். ஆமா, அப்படியே எல்லா புழுவும் இங்க வந்துரும், அந்த ஒரு இதுக்கு வந்துரும். அப்ப அது ஓவரா புழுவா இருக்கும், ஈரப்பதமா அதிகமா இருக்கிறதுனால மெல்ட் ஆயிரும். ஓகே, மெல்ட் ஆகும்னா அந்த குண்டு குண்டா ஒரு புழு இருக்கும், அது வந்துரும். ஓகே, அதை அவாய்ட் பண்றதுக்காக தான் நம்ம வந்து நுணுக்கி விட்டு ஸ்ப்ரெட் பண்றோம். ஓகே, இப்ப ஸ்ப்ரெட் பண்றப்ப என்னன்னா எல்லாம் பிரிஞ்சு சீக்கிரம் காலி பண்ணிட்டு போயிடும். அந்த பெருசை முடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகுதுனால உரசிக்கிட்டே அங்கேயே நின்று வீணா போயிடும். ஓகே, இப்ப இது போட்டதோட விடக்கூடாது, போட்டுட்டு தண்ணியை எடுத்து ஸ்ப்ரே பண்ணணும். ஓகே, நீங்க சொன்ன எல்லாமே டபுள் மீனிங்கா தெரியுது ப்ரோ எனக்கு. பெருசா போட்ட உடனே விடக்கூடாது. அவ்வளவுதான், ஸ்ப்ரே பண்ணியாச்சு. ரைட்டு, இப்போ இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிட வேண்டியதான். முடிஞ்சிருச்சு. இது எவ்வளவு நாள்ல இதுல வார்ம்ஸ் வர ஆரம்பிச்சிரும்? நம்ம இது கொஞ்சம் ஸ்லோ, ஒரு 2 வீக்ஸ்னா சூப்பரா டெவலப் ஆயிரும். ஓகே, அதுக்கப்புறம் நீங்க வந்து ஃபீட் பண்ணலாம். 2 வாரம் ஆயிரும். ஆனா டெய்லி ரெகுலரா அதுல வார்ம்ஸ் எடுக்க முடியுமா? டெய்லி முடியாது. ஓகே, நீங்க செட்டா வச்சுக்கணும். 3 செட் வச்சுக்கிட்டு முதல் நாள், 2வது நாள், 3வது நாள் அப்படி எடுத்துக்கலாம். ஓகே, இதை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டெய்லி ஸ்ப்ரே பண்ணி ஈரம் மட்டும் கரெக்டா இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். தண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கணும், ஒரு தடவை டாக் ஃபீடும் வச்சுக்கணும். அது காலி பண்ண வைக்கணும். நீங்க வந்து அது காலி பண்ணலன்னா அதிகமா போடுறீங்கன்னு அர்த்தம். ஓகே, இல்ல உடனே காலி ஆயிருது, நீங்க நைட்டு போட்டு காலையில வந்து பார்த்தாலே காலி ஆயிருதுன்னா அது வந்து நீங்க பத்தலன்னு அர்த்தம். அடுத்த நாள் நைட் வரும்போது கரெக்டா அது முடிச்சிருக்கணும். அந்த மாதிரி குவான்டிட்டியில நீங்க போட்டுட்டு இருக்கணும். சரி, ரைட் ப்ரோ. ஆமா ப்ரோ, இப்போ இது முடிஞ்சிருச்சு. டாஃப்னியா ஹார்வெஸ்ட் சொல்லிடுறேன். ஹார்வெஸ்ட் வந்து இப்போ இதுல ஃபீடு போட்டோம்ல, எஸ், போட்டு ஸ்ப்ரே பண்ணிடணும். ஸ்ப்ரே பண்ணிட்டீங்க. ஸ்ப்ரே பண்ணியாச்சா? ஒரு சின்ன கவர் எடுத்து ஃபிஷ் பேக் பண்ற கவர், ஏதோ ஒரு கவர் இப்படி மேல போட்டுறணும். ஓகே, போட்டு மூடி வச்சுட்டு அடுத்த நாள் திறந்து பாத்தீங்கன்னா அந்த கவர் மேல ஃபுல்லா ஒட்டிட்டு இருக்கும். இப்போ நான் காமிச்சேன்ல, கொஞ்ச நேரத்துக்கு எடுத்து தண்ணியில நம்ம அப்படியே முக்கி மீனுக்கு போட்டுறலாம். தண்ணியில முக்கி எடுத்தீங்கன்னா அது வந்து கீழே போய் அப்படியே கூட்டமா ஜாயிண்டா உட்காந்துட்டு இருக்கும். இது எவ்வளவு நேரம் தண்ணியில அலைவா இருக்கு? இது வந்து 12 மணி நேரம் இருக்கு ப்ரோ. 12 hours இருக்கு. ஆமா, ஓகே, ஆல்மோஸ்ட் அதுவும் ஒரு நாள். காலைல போட்டோம்னா நைட் வரைக்கும் மீன் சாப்பிட்டு இருக்கும். இருக்கும்.
சரி ப்ரோ. அடுத்து ப்ரோ? அடுத்தது நம்ம டாஃப்னியா பார்க்க போறோம். ஓகே. டாஃப்னியா ஃபார்ம் டூர் எடுக்கிறப்ப வீடியோ பண்ற கேப்ல எல்லாம் செத்து போயிடுச்சா? ஆமா, பாய் செத்துருச்சு. ஓகே. ஆக்சிஜன் இல்ல, சின்ன டேங்க்ல நிறைய போட்டுருக்கோம். ஆமா ஆமா. சரி வாங்க நம்ம டைரக்டா போய் உங்க பாண்ட்ல பார்க்கலாம். இப்போ டாஃப்னியா நான் யூசுவலா இதுல தான் பண்ணுவேன். இதுல வந்து கடலை புண்ணாக்கு யூஸ் பண்ணுவேன். இது கிரீன் ஆயிடுச்சு பாருங்க தண்ணி. கடலை புண்ணாக்கு போட்டதுனால கிரீன் ஆயிருக்கா? ஆமா ப்ரோ. கடலை புண்ணாக்கு பிளஸ் பழைய அக்வாரியம் வாட்டர். நம்ம கிரீன் வாட்டரே ரெடி பண்ணலாம். அது ஒரு மெத்தட் இருக்கு. ஓகே. நான் டாஃப்னியா பொறுத்த வரைக்கும் 3 மெத்தட் ப்ரோ. ஈஸ்ட், கிரீன் வாட்டர், கடலை புண்ணாக்கு, இந்த 3 மெத்தட் தான். ஓகே. மற்ற மெத்தட்லாம் ட்ரை பண்ணிட்டா அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்ல. இங்க இந்த டப்புலலாம் எனக்கு செம்மையா ரிசல்ட் இருந்திருக்கு. ஓகே. ஆனா இப்ப இல்ல, ஏன்னா வெயில் காலத்தினால தண்ணி சூடாயிருது. நான் இது ஃபுல் ஓபனா வச்சிருந்தீங்கன்னா ஓவர் ஆல்கியா வருமே. ஒரு ஆஃப் க்ளோஸ் பண்ணி கூட வைக்க மாட்டீங்க? நான் ஆஃப் க்ளோஸ் பண்ணி வச்சுமே ஹீட் ஏறிடுது. ஹீட்டும் ஏறிடுது. ஆமா. ஓகே. இது ஆனா மழை காலத்துலயும் மற்ற சீசன்லயும் இதுல நான் ஒரு இதுல இருந்து எடுக்கிறத வச்சு 4 பேட்ச் ஃபீட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. இல்ல எல்லா ஏரியாவுக்கும் அப்படி சொல்ல முடியாதுல்ல. வெயில் எல்லா இடத்துலயும் இப்படி அடிக்கணும். ஆமா, அது சொல்ல முடியாது. ஆனா மரத்துக்கடியில் எல்லாரும் இவ்வளவு ஓப்பன்ல வைப்பாங்கன்னு கிடையாது. மேபி வெயில் டைம்ல நிழல் ஒரு இடத்துல வெளிச்சம் டைரக்டா வெளிச்சம் இருக்கணும். ஆனா ஹீட் ஆகக்கூடாது. அந்த மாதிரி நீங்க வச்சீங்கன்னா பெட்டரா இருக்கும் ரிசல்ட். ஓகே. இங்க வந்து வெயில் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு இந்த இடத்துல. அதனால எதுவும் பண்ண முடியல. நான் ட்ரை பண்ணிட்டேன். இப்ப டாஃப்னி எங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா? அங்க ஒரு சிமெண்ட் தொட்டியில வச்சிருக்கேன். இது பெரிய டேங்க் இல்ல ப்ரோ. அதனால இதுல பெரிய டேங்க் இல்லைங்களா? இது பெரிய டேங்க். அதனால இதுல வந்து டெம்பரேச்சர் பிரச்சனை வரது இல்ல. சோ டெம்பரேச்சர் நல்லா இருக்கும், மைனா இருக்கும். இப்ப எடுக்க முடியாது. குவாண்டிட்டி அதிகமா இருந்தா அவ்வளவு சீக்கிரம் ஹீட் ஆகாது. ஆமா. ஓகே, எப்படி எடுக்கிறது? ஓகே. இதுல உங்களுக்கு டெய்லியுமே இந்த அளவு கிடைக்குமா? ஆமா. இந்த செட்டப் கொஞ்சம் சரியில்லை. ஓகே ஓகே. நான் இன்னொரு செட்டப்ல இன்னும் நிறைய அப்படியே 2 கை ஃபுல்லா அல்ற அளவுக்கு எடுப்பேன். என் கையில அப்படியே போடுங்க. அவ்வளவுதான். என் கையில இப்போ ஒட்டிட்டு இருக்கதே வந்து 2 பேட்சுக்கு 3 பேட்சுக்கு ஃபீட் பண்ணலாம். ஓகே. குஞ்சுங்களுக்கு பெரிய மீனுங்கன்னா செட் ஆகாதுல. ஒரு 2 மாசம் மீனுங்களுக்குலாம் வேலைக்கு ஆகாது. கண்டிப்பா. அதுக்கு இது அடல்ட்டுக்கு ஃபீட் பண்ணலாம். ஓகே. இது எதுல போடணும்? இந்த இட்லி உருண்டையா? இதுல போடுங்க. இதுல என்ன எவ்வளவு இருக்கு பாருங்க. ஓகே. இவ்வளவு டாஃப்னியா உற்பத்தி பண்ணி போடுறீங்களா? ஆமா ப்ரோ. டாஃப்னியா ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. ஆர்டிமியா மட்டும் கொடுத்துட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதுல்ல. ஓகே. கிரிண்டல் வார்ம் வந்து 90 ப்ரோ. ஓகே. வினிகரில் வந்து 70. ஓகே. டாஃப்னியாவும் 70. ஓகே. வேற நான் மைக்ரோவாம் 50. கொரியருக்கு எக்ஸ்ட்ரா ஆகும். கொரியருக்கு எக்ஸ்ட்ரா. சரி, உங்க நம்பர் கொடுத்துடலாம்ல? கொடுத்துறேன். வாட்ஸ்அப்ல இல்ல ஃபோன் காலும் பண்ணலாமா? எது வேணா பண்ணலாம். சரி, நம்பர் கொடுத்துறேன். வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகே. மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். என்ன ஸ்மாக் பண்றீங்களா?